ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார். இதை நாம் நினைவு கூறுகிறோமோ இல்லையோ, தேவன் இதை மிகச் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு சேர்ந்தவர்களோடு கூட மக்கெதோனியா என்கிற நாட்டிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அங்கே அவர்களுக்கு மிகப்பெரிய உபத்திரவங்கள் உண்டானது. அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் மனதளவிலும் உடல் அளவிலும் எல்லா விதத்திலும் அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். பிற மனிதர்களிடத்திலிருந்து ஏராளம் பிரச்சனைகள் உண்டானது. அதே வேளையில் உள்ளத்திலும் மிகுந்த பயங்கள் எழும்பிக் கொண்டிருந்தது. சற்று சிந்தித்து பாருங்கள், இப்படிப்பட்ட மிக கொடிய சூழ்நிலையில் அவர்கள் இருந்த போதிலும் தேவன் அவர்களுக்கு ஆறுதல் செய்தார். ஒருவேளை நீங்களும் பிற மனிதர்களிடத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டிருக்கக்கூடும். உங்கள் உள்ளத்தில் மிகுந்த பயத்தோடு இன்றைக்கு காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடும். கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று குறிப்பிடுகின்றார். தேவன் உங்களுக்கும் ஆறுதல் செய்வார். ஆறுதல் உண்டாகக்கூடிய சூழ்நிலையை தேவனே உங்களுக்காக உருவாக்கி கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவங்களில் அழிந்து போனதில்லை, அவர்கள் கர்த்தரால் நிலைநிறுத்தப்பட்டார்கள். நீங்களும் நிலைநிறுத்தப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எப்பக்கத்திலும் நாங்கள் உபத்திரவங்களை சந்தித்தாலும், மனதளவிலும் உடலளவிலும் நெருக்கப்பட்டாலும், நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்து அவைகளிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிற கர்த்தராய் இந்த காலை வேளையில் வெளிப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் காரியங்களெல்லாம் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெயமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.